Hi everyone, very good morning. Today the topic is prepositions of place. ஒரு இடத்தை பொறுத்த மட்டிலே நாம் எப்படி prepositionஐ பயன்படுத்துவது, அதற்கு எடுத்துக்கொண்ட வேர்ட் preposition at. இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு 3 சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்த வேண்டும். ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அதற்கு அருகில், அந்த மாதிரி சந்தர்ப்பம். ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அந்த நடந்த இடத்தை பற்றி சொல்லும் பொழுது, அதற்கு அடுத்து வழக்கமாக நாம் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், இப்படி அந்த இடத்தை சுட்டி காட்டும் பொழுது பார்ப்போம். I left my footwear at the door. என் காலணிகளை எங்கே விட்டு வந்திருக்கேன்? அந்த கதவுக்கு அருகில். ஒரு இடத்தை சுட்டி காட்டுறோம். I left my footwear at the door. அப்புறம் இன்னொன்று பார்ப்போமே. I met him at the party. அவனை நான் அந்த பார்ட்டியில் சந்தித்தேன். ஒரு சம்பவம் நடந்த இடத்தை சுட்டி காட்டி சொல்லும்பொழுது அட். அதே மாதிரி வழக்கமாக நாம் இருக்கிற இடம், படிக்கிற இடம், போகிற இடம், இந்த மாதிரி நேரங்களில் ஐ ஆம் அட் ஒர்க், நான் இப்போ அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதே இதுக்கு இன்னொன்று வருங்க. வி வேர் பிளேயிங் அட் த ஸ்கூல், நாங்கள் பள்ளியில் விளையாடி கொண்டிருந்தோம். ஆக 3 சந்தர்ப்பங்களிலே இடத்தை சுட்டிக்காட்டி நாம் இந்த அட்டை பயன்படுத்தலாம். ஒன்று, ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அதற்கு அருகில். ஒரு சம்பவம் நடந்த இடத்தை சுட்டிக்காட்டி நாம் வழக்கமாக இருக்கிற, பணி செய்கின்ற, படிக்கிற இடத்தை காட்டி. இதே அட்டை நாம் ப்ரப்போசிஷன் ஆஃப் டைமுக்கும் பயன்படுத்தியிருக்கிறோம், மறந்து விடாதீர்கள். அங்கே நைட் என்று சொல்லும் பொழுதெல்லாம், வீக் எண்டு என்று நாம் பயன்படுத்தும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் பயன்படுத்தியிருக்கிறோம். ஆக இந்த அட்டு என்பது டயத்திற்கும் பயன்படுத்தலாம், பிளேஸுக்கும் பயன்படுத்தலாம். இதையெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கு முந்தி போட்ட அந்த அட், டைம், அதையும் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா தெரியும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.